இந்த வெத்தலை கொடி வச்சு ஏறக்குறைய 3 1/2 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் கொடி ஏறி அப்படியே மாடிக்கு போயிடுச்சானா இல்லை. ஆனால் நல்லா செழிப்பாக வளர்ந்து தான் இருக்குது. அதுக்காக வளரலைன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்குங்க. ஆனால் நீளமாக போக கிடையாது. ஏன்னா அங்கங்கே கொடி எந்த இடத்துலலாம் விட்டால் காம்பவுண்ட் ஃபுல்லாகவே ஏற தான் செய்யுது. பட் நான் எடுத்து எடுத்து விட்டுருவேன். ஃபுல்லாக காம்பவுண்டில் போவேன்னா இந்த கொடியாக மேலே ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்லா கும்மு கும்முன்னு இருக்கா. மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக வருங்க. வெயில் காலத்தில் கொஞ்சம் தான் இருக்கும். அப்பயுமே நம்ம வந்து எப்பயுமே கிச்சன் வேஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணுறது. பெரிய அளவில் உரம் கொடுத்ததில்ல. ஆனாலும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நர்சரி போனப்போ ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்தது. இன்றைக்கி பூத்துருக்கா. அதில் அழகாக இருந்தது. அப்புறம் எப்பவும் போல் என்கிட்ட இருக்க ஒயிட்டு, எல்லோ, அப்புறம் இந்த பிங்க்கு சாண்டல் சேடோட, அப்புறம் மில்க் பிங்க்கு எல்லாமே பூத்துருந்தது. இவ பார்த்திங்களா காற்றுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கா. ரொம்ப அழகாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு சின்ன கட்டிங், சும்மா அந்த ஒரு சின்ன குச்சியை எடுத்து வச்சாலே போதுங்க. அது அழகாக துளுத்து வந்துடும். ரொம்ப சூப்பராக வந்துடும். மார்னிங் க்ளோரி இவ்வளோ ஈஸியாக வளர்க்க முடியுமா அப்படின்னா வளர்க்க முடியும். ரொம்ப சூப்பராக வரும். நம்ம வந்து இந்த க்ரீப்பர் பிளான்ட்டு இதை நீங்கள் நல்லா காம்பவுண்ட்லேயோ இல்லை இந்த மாதிரி கொடியிலையோ ஏற்றி விட்டால் மாடி வரைக்கும் சூப்பராக பூக்கள் இருக்கும். வந்து இந்த காற்றுக்கு அது நல்லா ஆடும்பொழுது பார்க்கவே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சா சாதாரணமாக கிடைக்கும். இது காட்டு செடி மாதிரி தான். ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அப்படியே ஒரு இத்துணூண்டு கிள்ளி வாங்கிட்டு வாங்க. யார்கிட்டனாலும் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இருந்தால் கூட போதுங்க. சூப்பராக வளர்ந்து வந்துடும். அப்புறம் பாருங்களேன், நமக்கு வந்து மைண்டு ஒரு மாதிரி இருக்குன்னா அப்படியே போய் நின்று காத்தாட பார்த்தோம்னாவே மனசு ரிலாக்ஸ் ஆகிடுங்க.